கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிங் ஆஃப் குளோரி சபையின் அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுதும் தலைமை போதகர் பாஸ்டர் வின்சென்ட் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். உங்கள் லைஃப்ல தேவன் உங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனைக்கு கீழ்ப்படியுங்க. கர்த்தர் உங்களை பெருமைப்படுத்துவார். ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆதியும் அந்தமுமானவர் இவர், அல்பாவும் ஒமேகாவுமானவர் இவர். ஆதியும் அந்தமுமானவர் இவர், அல்பாவும் ஒமேகாவுமானவர் இவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. எல்லா நமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முழங்கிடும் இவருக்கு முன். எல்லா நமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முழங்கிடும் இவருக்கு முன். துதிகன மகிமைக்கு பாத்திரரே, தூயவர் இயேசுவை உயர்த்திடுவே. துதிகன மகிமைக்கு பாத்திரரே, தூயவர் இயேசுவை உயர்த்திடுவே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர்
பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தரே. நல்ல பிதாவே, நீர் அற்புதர், அதிசயர், ஆச்சரியமானவர். உம்மை நேசிக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் மகா பெரிய அளவில் நீர் கிருபை பாராட்டுகிறீர். இன்றைக்கு வந்த ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டும். எங்களோடு நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். இன்றைக்கு தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நம்ம எப்படி போதித்து நடத்துகிறார் என்கிற அந்த ஒரு தலைப்பில் நான் உங்களோடு கூட தேவ செய்தியை கொண்டு வர விரும்புகிறேன். ஏனென்றால் நிறைய ஆசீர்வாதங்களுக்கு நமக்கு போதனை தேவைப்படுகிறது. நிறைய ஆசீர்வாதங்கள், அந்த போதனை இல்லாமல், இல்லாவிட்டால் அந்த ட்ரைனிங் இல்லாமல், அந்த ஆலோசனை இல்லாமல் நிறைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியவே முடியாது. நம்ம தப்பாக செய்வோம். நான் அந்த என்னுடைய அந்த காலேஜில் இன்ஜினியரிங் படிக்கும் பொழுது நீங்கள் எல்லாருமே நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பொதுவாக ஐடிஐ இல்லாட்டா டிப்ளமா, ஆக்ஷா இருக்கும்ல, அந்த கட்டிங் பண்ணுறது, ஆக்ஷா தானே சொல்லுவீங்க. அதை கட்டிங் பண்ணும் பொழுது முதல்ல எங்கள் கையில் அதை கொடுத்து ஒரு மெட்டல் பீஸை கட் பண்ண சொன்னாங்க. நாங்கள் என்ன செய்தோம், அந்த மெட்டல் பீஸை கட் பண்ணும் பொழுது முன்னாடி இழுக்கும் பொழுதும் ஒரே போஸ், பின்னாடி இழுக்கும் பொழுதும் ஒரே போஸ், அப்படி தான் பொதுவாக கொடுப்போம். அப்படி கொடுத்து இழுப்போம். அப்போது எங்களுடைய ட்ரெயினர் சொன்னார், எல்லோரும் ஸ்டாப் பண்ணுங்க, நீங்கள் முன்னாடி அழுத்தும் பொழுது மட்டும்தான் மெட்டல் கட் ஆகும், பின்னாடி இழுக்கும் பொழுது என்ன செய்யாது, மெட்டல் கட் ஆகாது. நீங்கள் அந்த சா மெஷின் மேலே நீங்கள் அந்த சாயிங் அந்த கையில் பண்ணுறீங்கள, அதில் நீங்கள் கையை வச்சு ரொம்ப அழுத்துனீங்கன்னா அதனுடைய பல்லெல்லாம் கெட்டு போகும். ஸோ அதனால் என்ன செய்யுங்க, முன்னாடி தரும்பொழுது மட்டும் பலத்தை அழுத்தி முன்னாடி இழுங்க, பின்னாடி கொண்டு போகும்போது என்ன செய்யுங்க, ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னார். அதுக்கப்புறம் எங்கள் வேலை கொஞ்சம் நல்லா நடந்தது. சின்ன விஷயந்தான், ஏன்னா அந்த ஆலோசனை நமக்கு அவர் தரலைன்னா நம்ம பாதியிலே அந்த பிளேடை உடச்சி வேஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ நம்முடைய லைஃப்பில் சின்ன காரியத்திலிருந்து பெரிய காரியம் வரைக்கும் யாரோ ஒருவர் நமக்கு ஆலோசனை சொல்லி நம்மை நடத்துகிறாங்க. ஈவன் மிருகங்களுக்கு கூட சில ஆலோசனைகள் அது பார்த்து கற்றுக்குது, அதுக்கு யாரும் சொல்கிறதில்ல. என்ன, அதுங்களே பார்த்து கற்றுக்குது. ஒரு மேலே ஒரு பறவை ஏதாவது பறந்ததுன்னா, இல்லாட்டா வேறு ஏதாவது ஒரு மிருகம் வந்ததுன்னா போய் பதுங்குது, ஏன் அம்மாவை பார்க்குது. ஸோ அதே போல் தேவன் என்ன செய்கிறார், நமக்கு நிறைய ஆலோசனைகளை சொல்லி தான் நம்மை ஆசீர்வாதமாக ஆண்டவர் மாற்றுகிறார். ஸோ இன்றைக்கு நிறைய பேர் ஏன் ஆசீர்வதிக்கப்படலை அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வருமானால், அது முதல் ஆன்சர் என்ன தெரியுமா, நீ உனக்கு கொடுக்கப்பட்ட ஆலோசனைகள், உனக்கு கொடுக்கப்பட்ட போதனைகள், உனக்கு கொடுக்கப்பட்ட நல்ல வார்த்தைகளுக்கு நீ கீழ்ப்படியலை. அதனால தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய நேரம் பின்தங்கி நிற்கிறோம். ஸோ இன்றைக்கு அதை குறித்து உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். சங்கீதம் 32:8, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். எவ்வளோ அருமையாக ஆண்டவர் பேசுகிறாருன்னு. நான் உனக்கு போதிப்பேன், நான் போதிக்கிறத நீ கேட்டீன்னா, அதற்கு நீ செவி கொடுத்தால், அதை நீ ஏற்றுக்கொண்டால், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். எந்த வழியில் நீ நடக்கணும் நான் காட்டுவேன். அந்த வழியில் நீ நடந்தினா உன் மேலே நான் கண்ணை வைப்பேன். பிரைஸ் தி லார்ட், ஆமென். சரி, நான் உனக்கு போதிப்பேன். போதிக்கும் பொழுதே உனக்கு அதை கேட்க இஷ்டம் இல்லை. என்னடா இவர் கண்டதை பேசிகிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் உனக்கு ஆண்டவர் வழி காட்ட மாட்டார். பிரைஸ் தி லார்ட். வழி காட்டின ஆண்டவர் அந்த வழியில் நீ போறியான்னு சொல்லி ரொம்ப கவனமாக இருக்கிறாரு. அந்த வழியில் நீ போனீன்னா உன் மேல் அவர் கண்ணை வைத்து என்ன செய்வாராம், உனக்கு திரும்ப உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அந்த ஆலோசனை உன்னை வெற்றியின் பாதையில், ஆசீர்வாதத்தின் பாதையிலே கொண்டு செல்லும். ஒரு மனுஷன் தான் கையில் கொண்டு வந்திருக்கிற அந்த வேதத்தின்படி அவன் தேவனுடைய சத்தத்தை கேட்டு நடந்தால் இந்த பூமியில் அவன் ஆசீர்வாதமாக இருப்பான், சந்தோஷமாக இருப்பான், நல்லா இருப்பான். மென்மேலும் அவன் உயருவான், மென்மேலும் நல்ல நிலைமைக்கு அவன் போவான், பிரச்சனையே இருக்காது. ஆனால் இந்த ஆலோசனையை கேட்காதபடி நம்ம மனசில் ஆலோசனைகள் இருக்கும். நமக்கே நிறைய ஆலோசனை இருக்கும். எத்தனை பேருக்கு ஆலோசனை இருக்குன்னா இருக்குது, நமக்கே நிறைய எண்ணம் இருக்குது. நான் சொல்கிறேன் பிரதர் லெஃப்டில் போங்கன்னு சொல்கிறேன், உங்களுக்கு மனசில் தோணுது ரைட்டில் போனால் என்ன ஆகும்?
தோணுதா இல்லையான்னு? நான் போகாமல் எங்கே இருந்தால் என்ன ஆகும்? நம்முடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனைக்கு காரணமே நமக்குள்ளே தோன்றுகிற நிறைய ஆலோசனைகள். சில நேரத்தில் தேவனுடைய ஆலோசனை விட அது நல்லது மாதிரி தெரியும். தேவன் சொல்கிற ஆலோசனை விட அது சிறந்ததை மாதிரி தெரியும். அநேகமாய் தேவன் சொல்லுகிற ஆலோசனைகள் உன்னுடைய ஃப்யூச்சரை கருதி சொல்லுவார், உன்னுடைய எதிர்காலத்தை கருதி சொல்லுவார். இன்னைக்கு நடக்கிற காரியத்துக்காக ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணால் 10 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிற காரியத்தை குறித்து பேசுவார். இன்னைக்கு ஆண்டவரே எனக்கு இன்னைக்கு நைட்டுக்குள்ளே ஒரு $100 எனக்கு வேணும் ஆண்டவரே, ரொம்ப பிரச்சனையில் இருக்கிறேன், எனக்கு இந்த $100 நீங்கள் சந்திக்கணும் அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணுவோம். அவர் சொல்லுவார், நான் உன்னை பெரிய மனுஷனாய் மாற்றுவேன்னுவார். ஐயா, $100க்கும் பெரிய மனுஷனுக்கு என்னையா சம்பந்தம்? ஆமாம், இந்த $100 நீனே சால்வ் பண்ணிடுவேன். அவர் தந்தாரோ தரலையோ இந்த $100 உன்னால் சால்வ் பண்ண முடியும். ஆனால் அவர் சொல்கிறாரு, எனக்கு காத்திரு, இதை விடு, இந்த சில்லற விஷயத்தெல்லாம் என்கிட்ட பேசாத, இது எனக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. இந்த $100 பற்றி நீ ரொம்ப பெருசாக நினச்சிட்டு, இது இல்லையே, இந்த பிரச்சனை முடியலையே, இந்த போராட்டம் இருக்கே, இந்த காரியம் நான் நடத்தலையே, இந்த பணத்தை நான் சந்திக்கலையேன்னு சொல்லி ஏதோ ஒரு சின்ன விஷயத்தை நினச்சிட்டு நீ சிந்திச்சுட்டு இருக்கிற. நான் சொல்கிறேன், நீ பெரிய காரியம் செய்வ. அல்லேலூயா. நீ பெரிய விஷயங்களை நீ செய்வ. ஸோ ஆண்டவருடைய ஆலோசனையை தேவன் கொடுக்கும் பொழுது உங்களுக்குள் இருந்து தோன்றுகிற கேள்விகள், இல்லாவிட்டால் உங்களுக்குள் இருந்து தோன்றுகிற இன்னும் உன்னதமான ஆலோசனைகள், இல்லாவிட்டால் உங்களுக்குள் இருந்து தோன்றுகிற பயங்கள், பலவிதமான சந்தேகங்கள், இதை முதல்ல அழிக்க கற்றுக்கொள்ளுங்க. பிரைஸ் தி லார்ட். அழிக்க கற்றுக்கொள்ளுங்க. ஏனென்றால் தேவனுடைய ஆலோசனை ரொம்ப அபூர்வமானது. ஈஸியாக கிடைக்காது. அது ரொம்ப நேர்த்தியானது, மகிமையானது. ஆண்டவர் ஒரு ஆலோசனையை நீ தரும் பொழுது 100ல் 1 ஆலோசனையாக அதை எடுக்கிறவங்க ஆசீர்வதிக்கப்படுறதில்லை. 10ல் அதை ஒரு ஆலோசனையாக எடுக்கிறவங்களும் ஆசீர்வதிக்கப்படுறதில்லை. 2ல் 1 ஆலோசனையாக எடுக்கிறவங்களும் ஆசீர்வதிக்கப்படுறதில்லை. தேவனுடைய ஆலோசனை தான் எனக்கு வேண்டும்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. இங்கே நிறைய பேர் நீங்கள் அப்படி செய்யலை. டு பி ஃப்ராங்க், நிறைய பேர் அப்படி செய்யலை. நீங்கள் ஆண்டவருடைய ஆலோசனையும் எனக்கு தேவை, பாஸ்டர் சொல்கிறதையும் நான் கேட்பேன், நான் என்ன செய்யணுமோ அதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுனால நிறைய பேர் மிக்ஸ் பண்ணி வாழ்க்கை நடத்துகிறோம். கொஞ்சம் ஆண்டவருடைய ஆலோசனை, கொஞ்சம் உலக ஆலோசனை, கொஞ்சம் தேவ ஆலோசனை, கொஞ்சம் மனுஷ ஆலோசனை, மிக்ஸ் பண்ணி வாழ்கிறதுனால நம்முடைய வாழ்க்கை சில நேரத்தில் சரியான பாதையில் போய் சேர மாட்டிருக்கு, சிக்கி போகுது, சிக்கல் அடைஞ்சு போடுறாங்க. என்ன? ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய ஆலோசனை நீ கேட்டீன்னா நான் உன்னை சரியான பாதையில் நான் நடத்துவேன். பிரைஸ் தி லார்ட். இந்த ஆலோசனை கேட்கும்போது நிறைய பேர் அந்த புதுசாக வர்றாங்க பார்த்தீங்களா, ஒரு பாடிலிருந்து, ஒரு பிரச்சனையிலிருந்து, ஒரு போராட்டத்திலிருந்து, ஒரு குடியில் விழுந்து அப்படி மேலே வராங்க பாருங்க. அவங்க நல்லா இந்த ஆலோசனை கேட்பாங்க, கொஞ்சம் வளர்ந்து செட்டில் ஆகிற வரைக்கும். பிரைஸ் தி லார்ட். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போன உடனே அவங்க லைஃப்பில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவங்க ஒரு ஸ்டாண்டர்டுக்கு வந்த உடனே நிறைய பேரோடு கனெக்ட் ஆவாங்க, நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரியும். அதற்கு பிறகு ஆபிரகாமோடு கூட நடந்த லோத்துக்கு நிறைய விஷயம் தெரியும். அதற்கு பிறகு அவனே டிசைட் பண்ணி சோதோம் கொமோராக்கு போகிறான் பாருங்க. அந்த மாதிரி ஒரு பாவத்தை தான் ஆவிக்குரிய சபை செய்து கொண்டே இருக்கும். ஹலோ, சரியா? ஆவிக்குரிய சபையில் அந்த ஒரு சாபம் ஆபிரகாமோடே கூட இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கலாம், மோசையோடே கூட போயிருந்தா நல்லா இருந்திருக்கலாம். மோசே சொன்னதை போய் செய்துட்டு அந்த எரிகோவை போய் சுற்றி பார்க்க, கானான் தேசத்தை சுற்றி பார்க்க போனோம். மோசே சொன்னார் போய் பார்க்க சொல்லி, இங்கே போய் பார்க்குறாங்க. இங்கே மோசே வரல, மோசேக்கு என்ன தெரியும்? இப்போ நான் தான் இங்கே பார்க்குறேன், எனக்கு தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ், நான் தான் அந்த ஏனோக்கியரை பார்க்குறேன், அந்த மற்ற பெரிய பெரிய மனுஷனை நான் தான் பார்க்குறேன். மோசே கானான் தேசத்தை பார்க்கல. ஸோ இப்போ என் எக்ஸ்பீரியன்ஸில், என்னுடைய விஸ்டமில், என்னுடைய நாலேஜில் இப்போ நான் சொல்கிறேன், மோசே தந்த ஆலோசனை தப்பு, நான் சொல்கிற ஆலோசனை தான் கரெக்டு. ஏன்னா நான் என்ன 40 நாள் கானான் தேசத்தை சுற்றி பார்த்துட்டேன்.
ஹலோ, இங்கே எத்தனை பேர் 40 நாள் கானான் தேசத்தை சுற்றி பார்த்துட்டு, இல்லாவிட்டால் ஒரு சில ஆண்டுகள் ஆசீர்வாதத்தை சுற்றி பார்த்துட்டு, ஒரு சில ஆண்டுகள் ஐஸ்வர்யத்தை ஆசீர்வாதத்தை சுற்றி பார்த்துட்டு அவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் சொல்கிறது தப்பு, என்ன ஊழியக்காரன் சொல்கிறது தப்பு. எங்களுக்கு தெரியும் பிரதர், தீர்க்க தரிசனமாக எங்களுக்கு தெரியும், பைபிளாக எங்களுக்கு தெரியும், ஊழியமாக எங்களுக்கு தெரியும். மோசே சொல்கிறாரு, நீ சும்மா போய் பார்த்துட்டு வா, நல்ல செய்தி கொண்டு வா, பழங்களை கொண்டு வா. எப்படி தேசத்தை வின் பண்ணலான்னு போய் பாருன்னா, எப்படி தேசத்திற்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லி பார்த்துட்டு, எப்படி தேசத்தை நாம் மேற்கொள்ள முடியாது என்கிற அந்த ஆங்கிளில் பார்த்துட்டு, மோசே சொன்னது தப்பு என்கிறதை நிரூபிக்கிற ஆங்கிளில் பார்த்துட்டு வந்து சொல்கிறாங்க, கானான் தேசத்துக்கு போக முடியாது. ஐ மீன், இன்னைக்கு சபையில் உங்கள் லைஃப் அதோடு கூட இணைச்சிங்கன்னா அப்படியே சூட் ஆவீங்க. ஹலோ, அப்படியே சூட் ஆவீங்க. அப்படியே கொஞ்சம் வருஷம் நல்லா வளர்ந்தோம், நிறைய லீடர்ஸ் அப்படி சூட் ஆவாங்க, நிறைய பாஸ்டர்ஸ் அப்படி சூட் ஆவாங்க. ஆண்டவருடைய சத்தம், ஆண்டவருடைய ஆலோசனை, ஆண்டவருடைய உபதேசத்தை கேட்டவங்க திடீரென்று எக்ஸ்பீரியன்ஸில் மூவ் பண்ணுவாங்க. உன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை போல உன்னை கீழே தள்ளுவது எதுவும் இல்லை. உன் எக்ஸ்பீரியன்ஸை போல உன்னை கீழே தள்ளுவது எதுவுமே இல்லை. எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு அவசியம், தப்பு செய்யாமல் இருக்க. எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு அவசியம். இன்னும் நம்மை தேவனுடைய பாதத்தில் தாழ விழுந்து, நீர் எனக்கு போதியும். ஆமென். எந்த நிலையில் இருந்தாலும் நீர் எனக்கு போதியும். அவர்கள்தான் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், அவர்கள்தான் நல்ல நிலைமைக்கு போவாங்க, அவங்க தான் மகிமையானதை செய்வாங்க. நீர் எனக்கு போதியும் என்று கடைசி வரைக்கும் மோசேயோடு கூட இருந்த யோசுவா ஞானத்தின் ஆவியை பெற்று பெரிய காரியங்களை செய்தான். பிரைஸ் தி லார்ட். நீர் எனக்கு போதியும் என்று எப்பொழுதும் தன் பக்கத்தில் தீர்க்கதரிசிகளையும் தன் பக்கத்தில் ஆலோசனைக்காரர்களையும் வைத்திருந்த தாவீது பெரிய காரியம் செய்தான். நீர் எனக்கு போதியும் என்று சொல்லுகிறவர்கள் எப்பொழுது நல்ல நிலைமைக்கு போவாங்க. எல்லாருக்கும் நான் போதனை தரேன், என் ஞானம்தான் உலகத்திலே சிறந்த ஞானம் என்று என்றைக்கு சாலமோன் மற்றவங்களுக்கு உபதேசம் பண்ணிட்டு நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்லி தன்னுடைய மந்திரிகளையோ தன்னிடத்துல ஒரு தீர்க்கதரிசியையோ நிறுத்தாத ஒரு ஞானி சாலமோன் ஒண்ணுமில்லாம ஆயிட்டான். சாலமோனு கூட இருந்த தீர்க்கதரிசி யார்? சாலமோனு கூட இருந்த ஆலோசனைக்காரன் யார்? விளங்குதா உங்களுக்கு? பிரைஸ் தி லார்ட். ஸோ ஆலோசனை இல்லைன்னா நீ பெரிய ஞானியா இருந்தாலும் கீழே விழுவ. ஆனாலும் ஆண்டவர் அந்த சாலமோனோடு கூட பேசினார். சாலமோனே, நீ செய்யறது தப்பு. அதை இன்னும் விவரித்து அவனுக்கு சொல்லி அவனுக்கு புரிய வைக்க, அவனுக்கு தனக்கு ஆலோசனை தருகிற ஒரு மனுஷனையோ ஒரு தேவ ஊழியக்காரனையோ அவன் தேடல. இந்த ஆலயத்தில் ஆசீர்வாதமாய் மாறணுமா, மென்மேலும் வளர்ச்சி அடையணுமா, மென்மேலும் பெரிய காரியம் செய்யணுமா, தயவு செய்து தேவன் போதிப்பதற்கு இடம் கொடுங்க. ஆமீன். தேவன் போதிப்பதற்கு இடம் கொடுங்க. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், என்கிட்ட வந்து ஆலோசனை கேட்பாங்க, கேட்டுட்டு செய்ய மாட்டாங்க. கேட்டுட்டு செய்ய மாட்டாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதுக்கு எதுக்கையா என்கிட்ட வந்து ஆலோசனை கேட்க? என்ன கேட்டுட்டு செய்ய மாட்டாங்க. பாஸ்டர், அப்போ நீங்கள் உங்ககிட்ட கேட்டால் நீங்கள் சொல்கிறபடி தான் நாங்கள் செய்யணுமா? ஆமாம், அப்படி தான் செய்யணும், அதுக்கு தான் கேட்கணும். அதுக்கு இல்லாட்டி ஏன் வர, நீன்னு வராத, ஏன் டைமும் வேஸ்ட் பண்ணி ஏன்னா விளையாட்டு பார்க்குவா வர. சரியா? இஃப் யூ கம் டு மீ, லிசன் டு மீ அண்ட் ஒபே. ஓகே? அதர்வைஸ் டோன்ட் கம். Why you want to waste my time? கரெக்டா? சரியா? ஸோ அப்போ இதுதான் எந்த இடத்துல தேவ சமூகத்தில் போய் தேவனை சந்தித்து ஆண்டோடைய சமூகத்தில் ஜெபம் பண்றியா? ஆண்டவரோட பேசுறதுக்கு ஒப்புக்கொடு. ஆண்டவரே நீர் பேசும், அவர் பேசுனதை செய்யாமல் ஆண்டவரே பேசும் சொல்லிட்டு அவர் பேசுனதுக்கு அப்புறம் நீ செய்யாமல் இருந்தீன்னா மதியீனம் உன்மேல் வந்து விழும். உனக்கு உன் மேலே என்ன வரும்? மதியீனம் வரும். ஏன்னா ஆண்டவர் உள்ளம் அடைவார். என்கிட்ட கேட்டே நான் சொன்னேன், நீ செய்யலை, இனி நீ செய்ய போவது மதியீனமாக இருக்கும். அதனால தான் நிறைய பேர் மதியீனமான காரியங்களை செய்வார்கள். கர்த்தர் உங்களை எல்லாருக்கும் ஆலோசனை தந்து உங்களை நடத்த போறாரு. இன்னைக்கு ஆண்டவரே நீ சொல்ற ஆலோசனை நான் கீழ்ப்படிவேன்னு சொல்லுங்க.
உங்க ஆலோசனைக்கு நான் என்னை ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லுங்க. அப்பொழுது நீங்கள் பாக்கியவானும் பாக்கியவதியுமாய் மாறுவீர்கள். அல்லேலூயா. சும்மா இங்க வந்து உட்காந்துட்டு போறதுனால நம்ம பாக்கியவானாய் மாறல. எல்லா பிள்ளைங்களும் ஸ்கூல்ல உட்காருது, எல்லா பிள்ளைங்களும் டீச்சர் பேசுறத கேட்குது, கவனிக்குது. ஆனா எல்லாரும் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கலையே. நிறைய இது ஃபெயில் ஆயிடுது இல்லை, நிறைய பிள்ளைங்க ஃபெயில் ஆயிடுது இல்லை. நீ ஃபெயில் ஆகிடக்கூடாது. நீ ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறியோ இல்லையோ பாஸ் பண்ணிடு. ஆமீன். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, பாஸ் பண்ணிடுன்னு சொல்லுங்க. ஆமீன். ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறியோ இல்லையோ என்ன செய்ய, சத்தமாக சொல்லுங்க, என்ன செய்யுங்க. ஆமாம் ஆமாம், ஒரு 35 மார்க் எடுக்க முடியாதா? இங்கே சிங்கப்பூரில் 35 இல்லை, 50 மார்க். 50 தானே? 50 60 50. நைஸ்லாம் 50 மார்க் எடுக்கணும். பிரைஸ் எல்லாம் சரியா? பாதியாவது இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. எவ்வளோ? பாதியாவது. நீ 100 எடுக்கட்டாலும் பரவாயில்ல, 50 எடு. பிரைஸ் எல்லாம். நான் உனக்கு போதித்து, ஆதியாகமம் 12:2 ஆண்டவர் சொல்றாரு ஆபிரகாமை பார்த்து, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். என்ன அருமையான வாக்குத்தத்தன்னு யாருக்கு சொன்னாரு? அவனுக்கு சொல்றாரு, நீ உன்னுடைய தேசத்தையும் உன் இனத்தையும் உன் குடும்பத்தையும் விட்டு நான் காண்பிக்கின்ற தேசத்துக்கு போ. பிரைஸ் எல்லாம். ஸோ அப்போ அவனுக்கு ஆலோசனை சொல்லப்படுது. அந்த ஆபிரகாம் சொல்றாரு, ஆண்டவரே என்னை இங்கேயே பெரிய ஜாதி ஆக்குமே, நான் இருக்கிற இந்த கல்தேயர் தேசத்திலேயே என்னை பெரிய ஜாதி ஆக்குங்களே. இல்லை, ஆக்கல. அவர் சொல்றாரு, நான் காண்பிக்கின்ற கானான் தேசத்துக்கு போ. பல மைல் தூரம் பிரயாணப்பட்டு போகிறான், அங்க போனினாதான் நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். ஏனென்றால் ஆண்டவருக்கு கானான் தேசத்தை ஆண்டவர் விரும்பினார், எருசலேமை ஆண்டவர் விரும்பினார். எருசலேமிலே ஒரு தேவனுடைய ஆலயம் சீயோனிலே கட்டப்படணும் என்பது தேவனுடைய விருப்பம். அந்த பூமி உருவாக்கப்படும் பொழுதே ஆண்டவர் எருசலேமை, சீயோனை, அந்த கல்வாரி மலையை ஆண்டவர் தன்னுடைய ஆதியினத்தில் அறிந்திருந்தார். இந்த இடத்துல நீங்க என்ன சொன்னீங்கன்னா, நீங்க வாசிக்கும் பொழுது அந்த பரிசுத்த பர்வதத்திற்கு கொண்டு போகணும், பரிசுத்த ஸ்தலத்திற்கு கொண்டு போகணும் இஸ்ரவேல் ஜனங்களை. அப்படிதான் ஆண்டவருடைய மனதில் இந்த பூமியை உருவாக்கும் பொழுது எருசலேம் தேவனுக்கு முக்கியமான இடம். கானான் அந்த சீயோன் மலை தேவனுக்கு முக்கியமான இடம். ஆகவே ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கணும்னா அந்த கானானுக்கு போ. அந்த கானான்ல போய் அந்த இடத்துல நீ சுதந்திரிக்கும்படி பிரயாசப்படு. நாட்கள் வரும், உனக்குள் இருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள், அதிலே ஒரு உன்னதமான ராஜா தோன்றுவான். அந்த ராஜா எனக்காக அந்த சீயோன் உனக்கு காண்பிக்க போகிற அந்த மோரியா மலையில ஒரு அருமையான ஆலயத்தை கட்டுவான். அந்த ஆலயத்தில் நான் வாசம் பண்ணணும், என் ஜனங்களுக்கு அது புகழ்ச்சியாய் மாறணும். ஸோ ஆண்டவர் இந்த ஆபிரகாம கானானுக்கு போ, அங்கே நான் பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொல்லும் பொழுது எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடியதை மனதிலே வைத்து ஆபிரகாம் குழந்தை இல்லாத ஒரு தனி மனுஷனை பார்த்து சொல்றாரு, நீ போ, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். பிரைஸ் தி லார்ட். இப்போ நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஆபிரகாமுக்கு தெரியாது. நமக்கு இஸ்ரவேல் தேசத்தை பற்றி, ஆபிரகாமின் சந்ததியில் வந்த மோசேயை குறித்து, தானியேலை குறித்து, தாவீதை குறித்து, மற்ற பெரிய தலைவர்களை குறித்து நடக்கிற காரியங்கள் ஆபிரகாமுக்கு தெரியாது. ஆபிரகாமுக்கு தெரிந்தது என்ன? ஒரே ஒரு ஆலோசனை, என் தேவன் என்னை கானான் தேசத்துக்கு போக சொல்கிறார், நான் அங்கே போவேன். அவ்வளவுதான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அந்த ஆலோசனைக்கு நீ கீழ்ப்படி, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். உங்கள் லைஃப்ல தேவன் உங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனைக்கு கீழ்ப்படியுங்க, கர்த்தர் உங்களை பெருமைப்படுத்துவார், உன்னை ஆசீர்வாதமாய் மாற்று. அப்படிதான் சொல்லுது பாருங்கன்னு, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அல்லேலூயா. ஆசீர்வாதமாய் இருப்பாய். என ஆண்டவர் இந்தியாவிலிருந்து சிங்கப்பூருக்கு போன்னு சொன்னார். இங்க வந்து என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. இங்கே வந்தோடனே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அலையலையாக ஆஸ்திரேலியாவுக்கு போனானுங்க. நானும் போயிடலாம், ஆஸ்திரேலியாவுக்கு போயிடலாம் நினைக்கும் பொழுதுதான் ஆண்டவர் சொன்னார், இந்த தேசத்தில் இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த தேசத்தில் நான் இருப்பதற்கு எவ்வளவோ பாடுகளை பட்டேன், எவ்வளவோ கஷ்டப்பட்டேன், எவ்வளவோ வேதனை, பிரச்சனை, போராட்டம். என் நண்பர்கள் எல்லாம் நல்லா இருந்தானுங்க, ஆஸ்திரேலியாவில் நல்லா இருக்கானுங்க, ரொம்ப ஐஸ்வர்யமாய், ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க.
ஆனால் நான் இந்த தேசத்துல கடந்து போன உபத்திரவம், கண்ணீர், நிந்தை, அவமானத்திற்கு அளவே இல்லை. சில நேரத்துல யோசிக்க தோணும், போயிருந்திருக்கலாமா? ஆனால் இங்கே இருக்கிறதுனாலே கர்த்தர் என்னை பெருமைப்படுத்தினார், என்னை ஆசீர்வதித்தார், எனக்கு பெரிய ஜனக்கூட்டத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆலோசனைக்கு கீழ்ப்படியணும், ஆலோசனைக்கு கீழ்ப்படியணும். இன்னைக்கு தேவன் உனக்கு என்ன ஆலோசனை கொடுக்கிறார், அதை பிடி. அதை பிடித்தான் நீ பெருமையான ஒரு மனுஷனாய் மாறுவேன். அந்த ஆலோசனை நீ அசட்டை பண்ணா நீ ஒன்றும் கெட்டு போக மாட்டே, நல்லா இருப்ப. தேவ திட்டம் நிறைவேறாது. ஆமீன். ஆபிரகாம், இல்ல ஆண்டவரே, நான் இந்த தேசத்திலே இருக்கிறேன், அந்த கல்தேயர் தேசத்திலே இருக்கிறேன், நல்லா தான் இருந்திருப்பான். அவனுக்கு நல்ல ஒரு குடும்பம் வந்து தான் இருக்கும், அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கும், ஈசாக்கா இருக்கு, அது வேற ஏதாவது ஒன்றா இருக்கும். அவனுடைய வாழ்க்கை அந்த தேசத்துல ஒரு சீமானா இருந்திருப்பான், ஆசீர்வாதமா இருந்திருப்பான். ரட்சகர் இயேசு கிறிஸ்து அந்த ஆபிரகாமுடைய சந்ததியில உதித்திருக்க மாட்டார். ரட்சகர் இயேசு கிறிஸ்து உதித்திருக்க மாட்டார். வேற ஒரு சந்ததியை உருவாக்கி இருப்பார், வேறே ஒரு மனுஷனை உருவாக்கி இருப்பார். இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க, கர்த்தர் உன்னை பெருமைப்படுத்தணும்னா ஆலோசனைக்கு நீ கீழ்ப்படிந்தால் தான் கர்த்தர் உன்னை பெருமைப்படுத்துவார். இல்லாவிட்டால் இந்த உலகம் உன்னை பெருமைப்படுத்தும், மனுஷர் உன்னை பெருமைப்படுத்துவாங்க. அந்த பிரதர் நல்ல வேலை செய்து நல்லா முன்னேறிட்டார், அவர் நல்ல பெரிய லெவலுக்கு போயிட்டாரு. உலகம் உன்னை பெருமைப்படுத்தும், கர்த்தர் உன்னை ஒரு நாளும் பெருமைப்படுத்த மாட்டார். கர்த்தருடைய சித்தத்தை, அந்த ஆலோசனையின்படி செய்கிறவனை தேவன் பெருமைப்படுத்துவார், உலகமும் பெருமைப்படுத்தும். ஆமேன். அல்லேலூயா. அடுத்து ஆண்டவர் உனக்கு சொல்ற காரியம் என்ன? யோசுவா 1வது அதிகாரம். இந்த ஆலோசனை நீ பெற்றுக்கொள்ளும் பொழுது உனக்கு நடக்கிற அடுத்த ஒரு ஆசீர்வாதம் என்ன? யோசுவா 1வது அதிகாரம் 5வது வசனம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்ததை போல் உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவர் யோசுவா பார்த்து சொல்றாரு, நீ தான் அடுத்த தலைவன். அந்த அதிகாரத்தில் யோசுவாவுக்கு நிறைய உபதேசம் ஆண்டவர் பண்றார். நீங்க வாசித்தீங்கன்னா, நியாயப்பிரமாண வார்த்தை உன் வாயை விட்டு விலகாமல் இருக்கட்டும், நீ எல்லா இடத்திலும் புத்தியாய் நடந்து கொள்வதற்கு இந்த நியாயப்பிரமாண வசனத்தை நீ தியானம் பண்ணு, இந்த வசனத்தில் இருக்கிறபடி நீ நடந்துக்கோ, அப்பொழுது நான் மோசையோடு இருந்ததை போல் உன்னோடு கூட இருப்பேன். ஸோ இந்த ஆலோசனையை யாரெல்லாம் வேத வசனத்தை மிக கருத்தாய் படித்து வேத வசனத்தை தங்களுடைய என்ன சொல்வது தங்களுடைய அந்த வேத வசனம்தான் என்னுடைய மூச்சு, வேத வசனம்தான் என்னுடைய ஆகாரம், அப்பம். அவர் சொல்றாரு, நானே வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம், வசனம் அப்பம். இந்த வசனம்தான் என் ஆகாரம், என் தண்ணீர், என் மூச்சு, என் உயிர் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் வேத வசனத்தை நீங்க நேசிக்கிறீங்களோ உங்களுக்கு ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? உன்னோடு கூட மோசையோடு இருந்ததை போல கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார், உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உனக்கு முன்பாய் ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை. அல்லேலூயா. இதெல்லாம் போதனைக்கு வருகிற ஆசீர்வாதம். போதனை அதிகாரங்களை வாசியுங்க, தியானம் பண்ணுங்க, வசனத்தை தியானம் பண்ணுங்க. வசனத்துல ஆசீர்வாதத்தை கோடிடுவதை விட என்னெல்லாம் வசனம் எதிர்பார்க்கிறது என்பதை கோடிடுங்க, அதற்காக ஜெபியுங்க. ஒரு அதிகாரத்தை வாசித்து இன்னொரு முறை வாசித்து அதுல எதெல்லாம் உன் வாழ்க்கையில இல்லைன்னு பார்க்கிறையோ, எந்த குணங்கள் எந்த காரியத்துல நீ சரியில்லைன்னு பார்க்கிறையோ, அந்த வசனத்தை குறித்து ஆண்டவரே இந்த வசனத்தின்படி நான் இல்லையே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன், எனக்கு அன்பை தாரும், எனக்கு தாழ்மையை தாரும், பரிசுத்தத்தை தாரும், வைராக்கியத்தை தாரும் என்று ஜெபித்து அந்த வசனத்தை நீ தியானித்தால் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உனக்கு முன்பாய் ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவனை நம்ம எதிர்த்து நின்று ஜெயிக்க முடியாது. எதிர்க்கலாம், நிறைய பேரை எதிர்க்கலாம். அந்த முடிவு, வெற்றி, அந்த ஃபைனல் பேட்டில் இல்லாட்ட அந்த ஃபைனல் டைம், அந்த யுத்தம் முடிகிற நேரம், அந்த கடைசி அந்த மணி துளியில உன் தலை நிமிர்ந்து இருக்கும். உன்னை எதிர்க்கிற அத்தனை பேரும் தலை குனிந்து நிற்பார்கள். ஏன் தெரியுமா? நீ உபதேசத்தின்படி நடக்கிற. மோசையோடு
நான் இருந்ததை போல் உன்னோடு இருப்பேன்னா மோசைய மாதிரி நீ இரு, நான் உன் கூட இருப்பேன்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. மோசே மாதிரி இரு, நான் உன் கூட இருப்பேன். மோசே எப்படி இருந்தார்? தேவனை தரிசித்தார், தேவனோடு பேசினார், ஆசரிப்பு கூடாரத்தை உருவாக்கினார், ஜனங்களுக்காக பாரப்பட்டார், ஜனங்களுக்காக கற்பனைகளை கொண்டு வந்தார், ஜனங்களுக்காக திறப்பில நின்று அழுதார், செபித்தார், ஜனங்களுக்காக பரிதபித்தார். நீ அப்படி இரு, ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை, நான் உன்னோடு கூட இருப்பேன். இன்னைக்கு நிறைய பேர் செபிக்கிறதோடு நம்முடைய வாழ்க்கையை நிறுத்திட்டோம். வேதத்தை வாசிக்கிறதோடு நம்முடைய வார்த்தையை நிறுத்திட்டோம். வேதத்தை நம்முடைய வாழ்க்கையில நம்ம நடைமுறையில கொண்டு வரல. அல்லேலூயா. உபதேசத்தை நீங்கள் கேட்பீர்களேயானால், உபதேசத்தின்படி நீ நடப்பதற்கு உன்னை நீ சீர்படுத்துவாயானால் உன்னை ஒருவரும் எதிர்த்து நிற்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உபதேசம்தான் ஒரு மனுஷனை உயர்த்தும். நான் சொல்றேன், மற்ற உபதேசம்லாம் வேண்டாம். விசுவாசிகளுக்குரிய உபதேசம் என்ன? நல்ல வேதம் வாசி, நல்ல உன்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்து. நகை எடுக்கணும், அதை எடுக்கணும், இதை எடுக்கணும், அதெல்லாம் நமக்கு அவசியம் இல்லாத உபதேசங்கள். உன்னை நல்லா சீர்படுத்து. கலாத்தியர் 5:22 சொல்ற மாதிரி அந்த அன்பு, சந்தோஷம், அந்த ஆவியின் கனிகளிலே நிரம்பு. தேவனுக்கு முதலிடம் கொடு, ஆலயத்துக்கு முதலிடம் கொடு. ஞாயிற்றுக்கிழமை வரியா நல்ல சந்தோஷமாய் தேவனை ஆராதி. வாரத்தில் ஒரு நாள் வந்து தேவனை ஆராதி. பிரைஸ் தி லார்ட். வாரத்தில் ஒரு நாள் வா, ஒரு புதன்கிழமை வந்து தேவனை ஆராதி. ஏதாவது ஒரு நாள் வாரத்தில், சில நேரத்தில் டியூஸ்டே காலையில் பெண்கள் வராங்க, நல்லது. தேவனை தேடு, குடும்பத்துக்காக செபி, தேவனுக்கு கொடுக்கிற ஒரு அனுபவம் இருக்கட்டும். ஊழியம், ஏதாகிலும் ஒரு ஊழியம் செய், உன்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். அல்லேலூயா. எப்பவுமே நான் சொல்றேன், ஒரு ஸ்டாண்டர்ட்ல இருந்து கீழே போகாதீங்க. பின்மாற்றம் சொல்லுவாங்கல்ல, ஒரு ஸ்டாண்டர்ட். ஆர்வத்தினால பெருசு பெருசா செய்வேன்னு சொல்லாதீங்க. ஒரு ஸ்டாண்டர்ட். நான் இதையெல்லாம் செய்வேன், இதெல்லாம் ஆண்டவருக்கு செய்வேன், சபைக்கு செய்வேன், இப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாண்டர்டை ஏற்படுத்திட்டு அதுக்கப்புறம் கீழே போகாத. நான் ஆண்டவரே, நான் 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன், 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணு. நீ 1 மணி நேரம் ஜெபம் பண்ணாட்டா பரவாயில்ல, ஆனா 10 நிமிஷமா அதை மாத்திடாத. நான் சொல்றது விளங்குதா? 1/2 மணி நேரம் சொன்னியா, 1 மணி நேரம் சொல்லாத. 1/2 மணி நேரமா, 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணு. நேற்று நான் வாசித்து கொண்டிருக்கும் பொழுது, ஒரு நாளில் 7 முறை உம்மை துதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த சங்கீதக்காரன் சொல்ற. நானும் யோசித்தேன், நம்ம இதை ட்ரை பண்ணணும், கரெக்டாக ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணணும். நம்ம எப்போவுமே துதிக்கிறோம், ஆனால் 7 முறைன்னா ஒரு நாளில் கரெக்டாக ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷம், ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு முறையோ. நைட்டில் நம்ம தூங்கிடுவோம், நைட்டில் 10லேருந்து காலையில் 5 மணி 6 மணியோ அந்த டைம் முடியாது, விட்டுடுங்க. இப்போ மீதி ஒரு 6 மணியிலேருந்து நைட்டு ஒரு 10 மணிக்குள்ளே, ஒரு நைட்டு தூங்கும்போது துதிப்பேன், காலையில் எழும்பும்போது துதிப்பேன். மீதி 5 மணி நேரம் ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை ஒரு டைம் ஸ்லாட் போட்டு, என்ன 8 மணிக்கு ஒரு 5 நிமிஷம் துதிக்கலாம், 10 மணிக்கு ஒரு 5 நிமிஷம் துதிக்கலாம், அதுக்கப்புறம் எத்தனை 12 மணிக்கு ஒரு 5 நிமிஷம், 2 மணிக்கு ஒரு 5 நிமிஷம், அதுக்கப்புறம் 4 மணிக்கு ஒரு 5 நிமிஷம். அப்படி துதிச்சா 7 முறை நம்ம ஆண்டவரை துதிக்கிற மாதிரி வருமா அப்படின்னு சொல்லி யோசிங்க. என்ன இல்லாட்ட 5 நிமிஷம் வேண்டாம், உங்கள் வேலை டைமில் கூட ஃபிக்ஸ் பண்ணுங்க, ஒரு அலாரம் ஃபிக்ஸ் பண்ணுங்க, எவ்ரி டைமுக்கு ஃபிக்ஸ் பண்ணுங்க. சும்மா அந்த டாய்லெட் போகிற மாதிரி போயிட்டு ஒரு ஓரத்தில் நின்று 1 நிமிஷம் தானே, 1 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கலாமே, 1 நிமிஷம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி ஒரு 7 முறை அப்படி நாம் ஸ்தோத்திரம் பண்ணால் என்ன நடக்குதுன்னு ஒரு 3 மாதம் டெஸ்ட் பண்ணி பாருங்க. என்ன டெஸ்ட் பண்ணணும்? ஒன்றுமே நடக்கலைன்னா விட்டுடு. கரெக்ட் தானே? உனக்கு ஒன்றுமே நடக்கலை, உனக்கு ஒன்றுமே நடக்கலை, அதே மாதிரி தான் பாஸ்டர் இருக்கிறேன், விட்டுடு, வேண்டாம், ஏன் டைம் வேஸ்ட் பண்ணுற, விட்டுடு. ஆனால் ஏதாவது ஒன்று நிச்சயம் நடக்கும். அல்லேலூயா. ஏதாவது ஒன்று நிச்சயம் நடக்கும். ஒரு பிளான் பண்ணிப்பாரு. நீங்கள் வந்து சாட்சி சொல்லுங்கள், அப்படி பிளான் பண்ணுறவங்க சாட்சி சொல்லுங்கள். பாஸ்டர் நான் அப்படி 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை ஒரு டைம் ஒதுக்கி ஒரு 5 நிமிஷம் நான் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணேன், ஒரு 2 நிமிஷம் ஆண்டவரை ரெகுலராக 2 மணி நேரம் எடுத்துக்கொள்ளுமே. 8 மணிக்கு ஒரு 5 நிமிஷம் இல்லை, 8 மணி போன உடனே வேலைக்கு போன உடனே தான் கஷ்டம். வேணா என்ன செய்ய, 10 மணிக்கு ஆரம்பி, என்ன இல்லாட்டா 6 மணி 10 மணிக்கு. 8 மணிக்கு போன உடனே எங்கள் பாஸ்டர் சொல்லியிருக்கிறார், நான் போன உடனே எங்கேயே அவன் ஆஃபீஸில் ஆளை காணோம், அவன் ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்கிறான், அவனை அப்படியே அனுப்பு. சரி, ஒரு 10 மணிக்கு ஒரு 5 நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணு. என்ன 12 மணிக்கு லஞ்ச் ஹவர் கட்டாயம் பண்ணலாம். 2 மணி ஒரு டீ ஏதோ சாப்பிட போவேன்னு அப்படி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. 7 முறை வேண்டாம், 5 முறை பண்ணி பாருங்க.
என்ன நடக்குதுன்னு சொல்லி கவனிங்க. ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஒருவேளை அப்படியே அப்படியே புலி மாதிரி இருந்த அந்த மேனேஜர் அப்படியே ஒரு ஆட்டுக்குட்டி மாதிரி மாறினான்னா அற்புதம் நடக்குதுன்னு அர்த்தம். ஆமேன். திடீர்னு வந்து 3 மாசத்துல உனக்கு ப்ரமோஷன்னா ஒரு அற்புதம் நடக்குதுன்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். நீ வீட்டுக்கு திரும்பி வரும்போது வீடு நல்லா இருக்கு. ஆமேன். வீடு சமாதானமா இருக்கு. வீட்டுக்கு வந்தா அந்த மனைவி சமாதானமா இருக்கு. ஒரு அற்புதம் நடக்குது. ஜஸ்ட் ட்ரை. உபதேசம். அவர் 7 முறை ஆண்டவரை துதித்தார். ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. ஏன் இந்த தானியேல் 3 முறை அவன் பணகணிகளை திறந்து தேவனை அவன் ஆராதித்தான். அவன் ஸ்டாண்டர்ட்ல அவன் குறையல. அதுதான் உபதேசம். அவன் சொல்றேன், என் ஸ்டாண்டர்ட் இது, நான் இது இப்படிதான் நான் ஜெபம் பண்ணுவேன், இது என்னுடைய ஸ்டாண்டர்ட். அவன் என்ன சொல்லி அவன் அந்த பொருத்தனை பண்ணானோ தெரியல. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நான் இப்படி பலகணிகளை திறந்து ஆராதனை பண்ணுவேன். நீங்க என்னை கைவிடவே கூடாது. என் கூட நீங்க இருக்கணும். நீங்க என்னோடு கூட இருந்து எங்கள் ஆதி பிதாக்களை போல, மோசையை போல, ஆண்டவரை யோசுவாவை போல என்னை ஒரு பெரிய மனுஷனாய் மாற்றணும். யோசுவா அந்த யோசேப்பை போல ஏதோ ஒரு பொருத்தனை பண்ணி ஒரு ஆலோசனையை தேவ சமூகத்தில் கேட்டு அவன் ஜெபித்ததினால் தேவன் அவனை கைவிடலை. எல்லாம் வேதத்தில் எழுதலை. தானியேல் ஏதோ ஒரு நடந்திருக்கு. தேவனோடு ஏதோ ஒரு ஒப்பந்தம் பண்ணி இருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நமக்கு அன்னாளுடைய ஒப்பந்தம் மட்டும்தான் அழகா எழுதி இருக்கு. மற்றவங்களுடைய ஒப்பந்தம் எழுதல. ஏதோ ஒரு அர்ப்பணம் பண்ணி இருக்கிறாங்க. இந்த இரவு நீ ஆசீர்வாதமாய் மாறணும் அப்படின்னா தயவு செய்து மோசேயை போல மாறு. அவனை போல வசனத்தை கீழ்ப்படி. இந்த யோசுவாவை போல கர்த்தருடைய வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடு. கர்த்தர் உன்னை விட்டு விலக மாட்டார். உன்னை அவர் கைவிட மாட்டார். உன் சத்துருக்கள் ஒரு நாள் உன்னை மேற்கொள்ள முடியாது. எத்தனை பேருக்கு அந்த ஆசீர்வாதம் வேணும்? சத்துருக்களை மடங்கடிக்கணும்னா நமக்கு எவ்வளோ சந்தோஷம். அப்பா, அது என்ன பிரியாணி, வான்கோழி பிரியாணி சாப்பிட்ட மாதிரி. என்ன? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சரியா? இது நடக்கணுமா? வசனம் சொல்லுது, சத்துருக்களை நேசி. அதுதான் உபதேசம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சரியா? கர்த்தர் நல்லவர். சங்கீதம் 50:15. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஒரு மனுஷன் யார் ஆண்டவர் ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடலாம்? ஆபத்து காலத்தில் சவுல் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான். பைபிள் வாசித்திருக்கீங்களா? ஆண்டவர் என்ன சொன்னாராம்? பதில் தந்தாரா அவனுக்கு? சவுலுக்கு. சவுல்னா சவுல் ராஜாவை சொல்றேன். அவனுக்கு ஆபத்து வந்தது. பெலிஸ்தியர்கள் பெரும் திரளாய் அவனுக்கு யுத்தத்தில் நிற்கிறாங்க. சவுல் ஆண்டவரிடத்தில் தேடினான். அவனுக்கு ஆண்டவர் உத்தரவு கொடுக்கல. சொப்பனத்திலும் உத்தரவு கொடுக்கல. அந்த ஆசாரியர் மூலமாய் உத்தரவு கொடுக்கல. உடனே அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீ, குறி சொல்லுகிற ஒரு ஸ்திரியை நோக்கி போறான். அந்த மகள் அவனுக்கு சில வார்த்தைகளை சொல்ற. அதுவும் அவனுக்கு தீங்கான வார்த்தை. ஆபத்து காலத்துல சவுலுக்கு ஆண்டவர் உத்தரவு கொடுக்கல. ஏன் உத்தரவு கொடுக்கல? இவன் ஆசாரியர்களை கொன்றவன், காரணம் இல்லாமல் தாவீதுக்கு விரோதமாய் எழும்பினவன், தேவனுடைய விருப்பத்தை செய்யாதவன். ஆண்டவர் உனக்கு ஆபத்து காலத்துல உனக்கு உதவி செய்யணும்னா அதே தாவீதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். ஆபத்து காலத்துல அவனை சவுல் அப்படியே நெருங்கி வரும் பொழுது ஒரு செய்தி வருது, பெலிஸ்தர் வந்து விட்டார்கள். உடனே சவுல் தாவீதை பின்தொடர்ந்து விட்டுட்டு போயிடுறான். சவுல் தன்னுடைய இராணுவ வீரரோடு தூங்கி கொண்டிருக்கிறான். இவன் தன்னோடு கூட அபிசாய் என்கிற ஒரு யுத்த வீரனை அழைத்து கொண்டு 3000 பேருக்கு நடுவில் தேடி சென்று சவுலை கண்டுபிடித்து அவனுடைய சொம்பையும் ஈட்டியும் கொண்டு வருகிற. ஆபத்து, வர்த்தை எழுந்தாலும் ஆபத்து. தேவன் அவனை கைவிடலை. ஆகவே தான் தாவீது ஆண்டவரை குறித்து பாடும் பொழுது சொல்றாரு, நீர் என் கோட்டை, நீர் என் கண்மலை, நீர் என்னுடைய இரட்சகர். ஆண்டவரே, நீர் எனக்கு உயர்ந்த அடைக்கலம், என்னை கண்மணி போல் நீர் பாதுகாப்பீர். ஏன் தெரியுமா? தேவன் சொல்லுகிற ஆலோசனையின்படி ஒருவன் நடந்தால் தேவன் அவனை பாதுகாப்பார். ஆபத்து காலத்துல ஏசப்பா நீ கூப்பிட்டின அடுத்த நிமிஷம் அவர் உன் கையை பிடிப்பார். அல்லேலூயா. நீ உபதேசத்தின்படி வாழாம, தேவ சித்தத்தை நீ செய்யாம, உன் இஷ்டம் போல ஓடினால், நீ கூப்பிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நான் கேட்காது, எனக்கு காது கேட்காது, என் செவியை நான் அடைத்துக் கொள்வேன். நீ கூப்பிட்டா நான் கேட்க மாட்டேன். உன்னுடைய ஃபாஸ்டிங்கை நான் அருவருக்கிறேன். சிலர் ஆபத்து காலத்தில் தொடர் உபவாசம்.
அப்படியே ஆபத்து நேரத்தில் அப்படியே மெலிஞ்சு போய் அப்படிலாம் ஆண்டவர் தேட சொல்லலை. நல்லா சாப்பிடு, ஆண்டோடைய உபதேசத்தை பின்பற்று, தேவனுக்கு பயந்து நட, அவருடைய ஆலோசனை கேள், அவர் உனக்கு போதிக்கட்டும், நீ நடக்க வேண்டிய வழி அவர் காட்டட்டும், உன் மேல அவர் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லும் பொழுது, ஆபத்துன்னு ஒன்று வந்தா இயேசுவே என்று கூப்பிடும் பொழுது தேவனுடைய தூதன் உன் பக்கத்தில் நிற்பான். அல்லேலூயா. சிங்கத்தின் மேல நீ நடப்ப. அப்படியே எழும்பி வந்த சிங்கம்தான். தேவ தூதன சிங்கத்தை ஒரு போடுவான், அது அப்படியே சுருண்டு கீழே விடும். நீ அதன் மேல நடப்ப. எழும்பி வந்த வலு சர்ப்பம் தான். அந்த வலு சர்ப்பத்தை கர்த்தர் தன்னுடைய பட்டயத்தினால் அடிப்பார், அது சுருண்டு விழுந்து கிடக்கும். நீ அந்த வலு சர்ப்பத்தை மிதிப்ப. ஏன் தெரியுமா? நீ கர்த்தருடைய சட்டையின் கீழ் இருக்கிறவன், உன்னதமானவருடைய சட்டையின் மறைவில் இருக்கிறவன். நீ ஆபத்து காலத்தில் கூப்பிட்டா தேவன் உதவி செய்வார். ஏன்? நீ உபதேசத்தில் நடக்கிற. அல்லேலூயா. உபதேசத்தில் நடக்கிற. கர்த்தருடைய ஆலோசனை வேணும் என்று வந்திருக்கிறீங்க. இந்த இரவு ஆண்டவருடைய ஆலோசனை எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்க. ஜெபத்தை காட்டிலும் உபதேசம் ரொம்ப முக்கியம். ஜெபம் யார் வேணாலும் பண்ணலாம் ஐயா. என்ன? நல்ல பரிசுத்தவானும் ஜெபம் பண்ணலாம், பாவியும் ஜெபம் பண்ணலாம். பைபிள் வாசிக்கிறவனும் ஜெபம் பண்ணலாம், வாசிக்காதவனும் ஜெபம் பண்ணலாம். யாருடைய ஜெபம் கேட்கப்படும்? உபதேசம் உள்ளவர்கள். உபதேசம் உள்ளவர்கள், ஆண்டவர் சொல்றபடி நடக்கிறவர்கள். ஆண்டவரே, நீர்தானே என்னை அனுப்பினீர், உம்ம சித்தத்தின்படி தானே நான் வந்திருக்கிறேன், என்னை ஏன் கைவிட்டீர்? கப்பல் சேதத்தில் போயிட்டு இருக்கிறேன், இப்போ பாம்பு கடிச்சு தொங்குது, ஏன் ஆண்டவரே என்னை கைவிட்டீர் என்று அவன் கதற வேண்டிய அவசியமே இல்லை. அவன் தூக்கி அந்த பாம்பை அந்த நெருப்பில் போட்டுட்டு சும்மா உட்கார்ந்து இருக்கிறான். ஏன் தெரியுமா? பவுலுக்குள் உபதேசம், ஆலோசனை இருந்தது. அவனுக்கு ஆலோசனை, பரிசுத்த ஆவி பெற்ற மனுஷங்க ஆலோசனை சொன்னாங்க. அவனுக்கு சொன்னாங்களா இல்லையா? எருசலேமுக்கு போகாத. யார் சொன்னது? தீர்க்கதரிசிகள் சொன்னார்கள். தீர்க்கதரிசிகளுடைய ஞானம் ஒரு குறிப்பிட்ட லெவல் தான். அவங்க சொல்றாங்க, நீ எருசலேமுக்கு போனீன்னா உன்னை அவர்கள் புறஜாதியில் கரத்தில் கொடுப்பாங்க, உன்னை அடிப்பாங்க, அவ்வளவுதான். நீ ஏன் எருசலேமுக்கு போற? ஏன் உன்னை புறஜாதியில் கரத்தில் கொடுக்கிறாங்க? உன்னை குறித்த எதிர்கால திட்டம் என்ன? நீ அங்க போய் தான் ஆகணுமா? உன்னை அவர்கள் கரத்தில் கொடுத்து தான் ஆகணுமா? நீ ரோமாபுரிக்கு போய் தான் ஆகணுமா? அந்த உபதேசம் அவர்களுக்கு இல்லை. அந்த உபதேசம் பவுலுக்கு மட்டும்தான் தெரியும். ஏனென்றால் பவுல் தன் வாழ்க்கையை கிறிஸ்துவுக்காக ஒப்பு கொடுத்து, இனி நான் அல்ல கிறிஸ்து. பவுல் அடிக்கப்படும் பொழுது தீர்க்கதரிசிகள் சந்தோஷப்பட்டிருப்பாங்க, நாங்கள் சொன்ன மாதிரி நடந்துருச்சு, பவுலை பிடிச்சி கொடுத்துட்டாங்க. என்ன? நான் தான் அப்பவே சொன்னல, பவுல் நான் தீர்க்கதரிசியாக்கும், என் வார்த்தை கேட்காம நீ போனல்ல, உன்னை அடிச்சு உன்னை கொடுத்துட்டாங்கல்ல, நான் சொன்ன மாதிரியே நீ போகாமல் இருந்திருந்தால் ரோமாபுரி ஆண்டவருக்கு சொந்தமாகாது. அல்லேலூயா. இருக்கீங்களா? உபதேசம், தீர்க்க தரிசனத்தை விட உயர்ந்தது உபதேசம். இன்னைக்கு நிறைய பேர் தீர்க்க தரிசனத்தை தான் நம்பி ஓடுறீங்க. தீர்க்க தரிசனம் சில லெவலுக்கு தான் போகும், உபதேசம் பரலோகம் வரைக்கும் போகும். நீங்க வாசித்தீங்கன்னா அந்த உபதேசம் ரொம்ப உயர்ந்தது. அல்லேலூயா. ஸோ ஆண்டவர் சொல்றார், என்னில் நிலைத்து இருக்கிறவன், நான் சொல்ற உபதேசத்தில் நிலைத்திருந்தால் அவன் என்னிலே இருக்கிறான், அவன் சொல்லுகிறபடியே நடக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இந்த இரவு தேவனுடைய உபதேசத்தில் இருக்கிறீங்களான்னு பாருங்க. யாராவது தலையில தட்டி நீ அது இதுனால அதெல்லாம் உனக்கு நடக்க போறது இல்லை. உபதேசம் இருந்தால் தான் தீர்க்க தரிசனமே நிறைவேறும். ஆமீன். உபதேசம் இல்லாதவனுக்கு தீர்க்க தரிசனத்துக்கு சம்பந்தமே இல்லை. எத்தனையோ பேருக்கு நானும் தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறேன், எத்தனையோ பேர் சொன்ன தீர்க்க தரிசனம் கேட்டிருக்கிறேன், நிறைய நிறைவேறாது. ஏன் தெரியுமா? உபதேசம் இல்லை, வாழ்க்கையில அர்ப்பணம் இல்லை, வாழ்க்கையில வசனம் இல்லை, வாழ்க்கையில தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிற இருதயம் இல்லை. உபதேசம், ஈசாக்கை கொண்டு போய் பலிபீடத்தில் கடத்து, ஈசாக்கை எனக்காக பலியிடு, உபதேசம். அதை செய்தாதான் ஈசாக்கின் சந்ததியிலே ஆண்டவர் உலகத்தை ஆசீர்வதிப்பார் என்கிற இயேசு கிறிஸ்து என்கிற அந்த உன்னதமான தேவனுடைய பிறப்பை குறித்ததான ஆசீர்வாதமான தீர்க்க தரிசனம் புறப்படும். நிறைய பேருக்கு ஒன்லி உபதேசம், தீர்க்க தரிசனம் தான் தேவை. இன்னைக்கு சபைகள் கெட்டு போவதற்கு காரணம் என்ன தெரியுமா? தீர்க்க தரிசனத்தை நம்புகிறதுனாலே. உபதேசமும் தீர்க்க தரிசனமும் இருக்கிற இடம் செழிக்கும். அல்லேலூயா. இருக்கீங்களா இல்லையா? பிரைஸ் அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அடுத்த ஒரு வசனத்தை, ஆண்டவர் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், என்னை மகிமைப்படுத்துவாய். சங்கீதம் 132 வசனம் 15.
உனக்கு வருகிற ஆசீர்வாதங்கள். அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன், அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன். அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன், அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன். கர்த்தருடைய விருப்பப்படி அந்த தேசம் கிரியை செய்யும் பொழுது, கர்த்தருடைய விருப்பப்படி ஜனங்கள் தேவனை ஆராதித்து தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது, தங்கள் விளைச்சலில் முதற் பலனை கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது, தங்கள் தேவனை கனப்படுத்தி அவரை ஆராதனை செய்யும் பொழுது, ஆசாரியர்கள் தேவ விருப்பத்தின்படி தேவனுக்கு பிரியமாய் உண்மையாய் உத்தமமாய் ஊழியம் செய்யும் பொழுது, அதிகாரிகள் நியாயமாய் நடந்து பரிதானம் வாங்காமல், லஞ்சம் வாங்காமல், அநீதி செய்யாமல் தேவனுக்கு பயந்து அதிகாரிகள் ஆட்சி செய்யும் பொழுது, தேவனுடைய ஆசீர்வாதம் அந்த தேசத்தின் மேல் இறங்கும். அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன், அதன் ஏழைகளை அப்பத்தினால் திருப்தியாக்குவேன். பிரைஸ் தி லார்ட். இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதுக்காக தான் நாம தேசத்திற்காய் ஜெபிக்கணும், தலைவர்களுக்காய் ஜெபிக்கணும். தலைவர்கள் ஆசீர்வாதமானவர்களாய் இருந்தால் தேசம் ஆசீர்வாதமாக இருக்கும். தலைவர்கள் தெய்வ பக்தி உள்ளவர்களாய் தேவனுக்காக ஜனங்களை சரியான வழியிலே நடத்தக்கூடிய பாரம், அதற்கான கரெக்டான முடிவுகள் அவர்கள் எடுக்கும் பொழுது தேசத்தில் ஏழைகளுக்கு ஆகாரம் இருக்கும். தேசத்தில் ஏழைகள் அப்பத்தினால் திருப்தி ஆவார்கள். நீங்க போய் பாருங்க, எந்தெந்த தேசத்தில் பஞ்சம் இருக்கோ, எந்தெந்த தேசத்தில் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கோ, அந்த தேசத்தின் தலைவர்கள் மேல் வந்த சாபம் அந்த ஜனங்களை அது பிடிக்கும். சரியான அரசாட்சி இல்லாததினாலே, சரியான ஆலயம் இல்லாததினாலே, சரியான உபதேசம் இல்லாததினாலே ஜனங்கள் ஒருவரை ஒருவர் வஞ்சித்து, ஒருவருடைய இரத்தத்தை ஒருவர் சிந்தி, தேசத்தில் அநீதி, தேசத்தில் உண்மை இல்லை, தேசத்தில் பாவம் சாபம் பெருகும் பொழுது, அந்த தேசத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வசனத்தின்படி அந்த அவருடைய ஆகாரத்தை தேவன் ஆசீர்வதிப்பதில்லை. அந்த தேசத்தில் ஏழைகள் அப்பத்தினால் திருப்தி ஆகுவதில்லை. இப்ப நம்முடைய சபையில ஏழை என்று ஒருவன் இருக்கக்கூடாது. அப்படின்னா இந்த சபையில சரியான ஆட்சி இருக்கணும், இந்த சபையில சரியான உபதேசம் இருக்கணும். இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு லீடர்ஸும் சரியா இருந்தா நம்முடைய சபையில ஒருத்தரும் பஞ்சத்தில் இருக்க மாட்டாங்க, ஒருத்தரும் பஞ்சத்தில் இருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு செல் குரூப் லீடரும் கண்ணீரோடு தன் செல் குரூப்புக்காக ஜெபிக்கிற ஒரு தேவ மனுஷனாய் இருந்தால், ஒவ்வொரு பாஸ்டர் குடும்பத்தில் இருக்கிற அந்த சகோதரியும் உண்மையான ஆத்தும பாரம் உள்ளவர்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய், தெய்வ பயம் உள்ளவர்களாய் சபைக்காக அவர்கள் அழுது ஜெபிப்பார்களேயானால், நானும் உண்மையான பாரத்தோடு சபைக்காக நான் ஜெபிப்பேன். ஆனால் இந்த சபையில ஒரு குறைவு இருக்காது, இந்த சபையில வியாதி இருக்காது, இந்த சபையில கடன் இருக்காது, இந்த சபையில பிரச்சனை இருக்காது, இந்த சபையில போராட்டம் இருக்காது. ஜனங்கள் செழிப்பார்கள். அந்த செழிப்பை பார்த்து மற்ற சபையில் இருக்கிறவர்கள், மற்ற ஜனங்களும் நம்மை தேடி வருவாங்க. இந்த சபையில் ஆகாரம் இருக்கு. ஏன் நகோமி திரும்ப பெத்லகேமுக்கு வந்தால் பெத்லகேமில் ஆகாரம் இருக்கு. கேள்விப்படுறார், பெத்லகேமை தேவன் ஆசீர்வதித்தார், பெத்லகேமில் ஆகாரம் இருக்கிறது என்று அவள் அறிந்து திரும்ப பெத்லகேமுக்கு வருகிறாள். ஆமீன். இன்னைக்கு நான் சொல்றேன், ஒவ்வொரு லீடர்ஸ் தேவ சமூகத்தில் நம்ம கணக்கு கொடுக்கணும். நாம சரியா இல்லைன்னா இந்த சபையில ஆசீர்வாதம் குறையும். சிலர் லீடர்ஷிப்ல வர மாட்டாங்க, அவங்க பாவம் ஆடுகளை போல, ஏதோ பிரச்சனை, ஏதோ பாடு, ஏதோ உபத்திரமோ, என்னை ஆசீர்வதிக்க மாட்டாரா என்று வருகிற ஜனங்கள், அவர்களுக்கு தேவையானது தேவன் தருவார். சிலரை ஆண்டவர் பிரத்யேகமாய் ஊழியத்துக்கு எடுத்து உனக்கு அபிஷேகம் கொடுத்து உன்னை கொஞ்சம் உயர்த்தி உன்னை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். நாம சரியா இல்லைன்னா பாஸ்டர்ஸ், லீடர்ஸ், செல் குரூப் லீடர்ஸ், பிரேயர் ஆர்மி லீடர்ஸ், நாம ஆண்டவருடைய சமூகத்தில் நாம உண்மையாய் சரியா இல்லைன்னா சபையில பஞ்சம் வரும், சபையில பற்றாக்குறை வரும், ஜனங்க ஆசீர்வாதமாய் மாற மாட்டாங்க. ஒவ்வொரு செல் குரூப் லீடர்ஸ் இரவு நைட்டு ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே என் சபை ஆசீர்வாதியும் ஜெபிச்சா, அந்த 25-26 குடும்பங்கள் ஜெபித்தால் இந்த சபை கைவிடப்படுமா? அந்த 62 லீடர்ஸ் அந்த பிரேயர் ஆர்மியில் இருக்கிறவங்க
ஏதோ ஒரு நாள் கடமைக்காக வந்து ஜெபிக்காம ஒவ்வொரு நாளும் என் பிரேயர் ஆர்மியில் நான் ஒரு ஜெப வீரன் சொல்லி ஒரு 5 நிமிஷம் சபைக்காக ஜெபித்தால் சபையில் பிரச்சனை வருமா, சபையில் பஞ்சம் வருமா, சபையில் வேலை இல்லாத திண்டாட்டம் வருமா, நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை இழந்து போகுமா? ஒரு நாளும் போகாது. ஆண்டவர் சொல்றாரு, நான் அவர்களுடைய ஆகாரத்தை ஆசீர்வதித்து வருவேன், அந்த ஏழைகளின் அப்பத்தினால் திருப்தி ஆக்குவேன். சில நேரம் சபையில பஞ்சம், ஏழ்மை, சபையில சரியான ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னா லீடர்ஸ், பாஸ்டர்ஸ் தான் காரணம். பாஸ்டர்ஸ் தான் காரணம். ஆமென், அல்லேலூயா. லீடர்ஸ் தான் காரணம். நமக்குள்ள சரியான உபதேசம் இருந்தால், அதான் நான் யோசிக்கிறேன், ஒருவேளை நம்ம லீடர்ஸ்க்கு இன்னும் சரியான ஒரு உபதேசம் தரலையோ, இன்னும் நம்ம பாஸ்டர்ஸ்க்கு சரியான ஒரு உபதேசம் தரலையோ, என்ன தந்திருந்தா இந்த ஆளை இன்னும் மகிமையாய் மாறும். ஆமென். லீடர்ஸ் தனக்காக ஜெபிக்கிறத விட மற்றவங்களுக்காக தான் ஜெபிக்கணும். அதுதான் அவனுடைய அழைப்பே. என் குடும்பம், என் குடும்பம், என் குடும்பம், என் குடும்பம், அது அல்ல அழைப்பு. அதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஜெபிச்சா போதும், உன் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். இருக்கீங்களா? உபதேசம், உபதேசம் இருக்கிற சபை தான் நிற்கும். உபதேசம் இருக்கிற ஊழியங்கள் தான் வளரும். உபதேசம் இருக்கிற ஊழியங்கள் தான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். இந்த ஆராதனை முடிஞ்ச பேர் 4 பேரை பார்க்காம, 4 பேருக்கிட்ட சிரிச்சு பழகாம, உனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு கிட்ட மட்டும் சிரிச்சுட்டு பல்ல காமிச்சிட்டு போறியே, உனக்கு உபதேசம் இல்லை. உனக்கு உபதேசம் இல்லை. என்ன இல்லாட்டா என் ஊர் நாகர்கோயில், அப்புறம் வேற என்ன, திருச்சி, திருநெல்வேலி, அப்புறம் சென்னை, திண்டுக்கல், என் ஊருன்ட்டு போறிய, உனக்கு உபதேசம் இல்லை. உனக்கு உபதேசம் இருந்தா எல்லாரையும் பார்த்து நேசிச்சுட்டு எல்லாரும் கையும் குலுக்கிட்டு ஜெபம் பண்ணிட்டு போவே. அப்பொழுது கர்த்தர் அப்பத்தை ஆசீர்வதிப்பார். இருக்கீங்களா? உபதேசம் ரொம்ப முக்கியம். உபதேசத்தினால் தான் நிறைய ஆசீர்வாதங்கள் வரும். கடைசியா ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசாயா 41:14. யாக்கோப்பு என்னும் பூச்சியே, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். எத்தனை பேருக்கு கர்த்தர் துணை நிற்கணும்? நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நமக்கு எல்லாரும் ஆண்டு என்ன நிற்கணும்? துணையா இருக்கணும். துணையா இருக்கணும். ஆண்டவர் துணையா இல்லைன்னா யார் நம்மளை காப்பாற்றுவது? பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகுது, நம்ம பிள்ளைகளுக்கு ஆண்டவர் துணையா இல்லைன்னா யார் அந்த பிள்ளைகளை காப்பாற்றுவது? ஆமென். யார் காப்பாற்றுவது? எத்தனை பேரை ஊர்ல விட்டுட்டு வந்திருக்கிறீங்க, மனைவி, பிள்ளைகள், குழந்தைகள், சுற்றி எவ்வளவோ ஆபத்தான காரியங்கள். கர்த்தர் நமக்கு துணை இல்லைன்னா யார் அவர்களை காப்பாற்றுவது? ஆண்டவர், யாக்கோப்பு என்னும் பூச்சியே, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே. இந்த யாக்கோப்பு யார்? இஸ்ரவேல் யார்? யாக்கோப்பு என்பது ஒரு சிறு சந்ததி. அந்த சிறு சந்ததியை ஆண்டவர் இஸ்ரவேலாய் மாற்றினார். யாக்கோப்பு என்ற சிறு கூட்டம் எகிப்துக்கு போனது. எகிப்திலிருந்து வெளியே வந்த அந்த கூட்டத்திற்கு ஆண்டவர் ஒரு அழகான உடன்படிக்கை அந்த 10 கட்டளைகளை கொடுத்து, ஆராதனை முறையை கொடுத்து, இப்படிதான் ஆராதிக்கணும், லேவியர் இருக்கணும், உபதேசம் இருக்கணும், எல்லா காரியங்களையும் சின்ன சின்ன விஷயத்துல காகத்தை சாப்பிடாதேன்னு சொல்லி கொடுத்தார். என்னத்தை சாப்பிடாத? காகத்தை சாப்பிடாத. செதில் இருக்கிறத சாப்பிடு, செதில் இல்லாததை சாப்பிடாத. குழம்பு உள்ளதை சாப்பிடு, குழம்பு இல்லாததை சாப்பிடாத. சிலது குழம்பு இருக்கும் ஆனால் அசை போடாது, அசை போடணும், குழம்பு இருக்கணும், அதை தான் நீ சாப்பிடு. சின்ன சின்ன விஷயத்தை கூட அழகா யாருக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தார்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, உங்களை யாரும் அசைக்க முடியாது, நான் உனக்கு துணை நிற்பேன். ஏனென்றால் என்னுடைய உபதேசம் என் நியாய பிரமாணத்தின்படி செய் என்று உபாகமம் 28 ஆண்டவர்
நியாயப்பிரமாணத்தினுடைய வசனங்களையும் ஆசீர்வாதங்களை எழுதி கொடுத்தார். நீ என் சொற்படி செய்தால் உலகத்தில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை நான் விசேஷமாய் நான் வைப்பேன். நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, வருகையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப. நீ மாப்பு செய்கிற தொட்டி ஆசீர்வதிக்கப்படும், உன் தண்ணி ஆசீர்வதிக்கப்படும். உன்னை யாராலும் அசைக்க முடியாது. உனக்கு எல்லாமே ஏற்ற காலத்தில் மழை பெய்ய பண்ணுவேன். நீ ரொம்ப ஆசீர்வாதமா இருப்ப. ஏன்? இஸ்ரவேலுக்கு தேவன் பிரமாணத்தை கொடுத்தார், நியாய பிரமாணத்தை கொடுத்தார். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் கிறிஸ்துவின் பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். இந்த கிறிஸ்துவின் பிரமாணம் உனக்குள் இருக்குமானால் கிறிஸ்து உன்னோட கூட இருப்பார், உன் கூடவே இருப்பார். கிறிஸ்துவனுடைய பிரமாணம், உன்னை நேசிக்கிறதை போல உன் சத்துருவை நேசி. ஆமீன். அன்பு கூறு, தாழ்மையாயிரு, உண்மையாயிரு, இரக்கமுள்ளவனாயிரு. பிரைஸ் தி லார்ட். தாழ்மையா நடந்துக்கோ. கொடு, உன்கிட்ட கேட்கறவனுக்கு கொடு, இல்லைன்னு சொல்லாதே. எத்தனை கிறிஸ்துவின் பிரமாணம் நமக்கு ஆண்டவர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பிரமாணம் உனக்குள் இருந்தால் ஒரு 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 சிச்சுவேஷன், ஒரு பிரச்சனையில இயேசு என்ன செய்வாரோ அதை தான் நீயும் நானும் செய்யணும். ஆமீன். அதுதான் நம்முடைய அழைப்பு. ஒரு சிச்சுவேஷன்ல இயேசு கிறிஸ்து என்ன செய்வார், அவர் என்ன செய்வார். ஏரோது வந்து அவரை பார்த்து கூப்பிடுறான். ஏரோதுக்கு ஒரே சந்தோஷம். இயேசுவை பார்த்தவுடன் ஏரோதுகிட்ட ஆண்டவர் சொல்லி இருக்கலாம், ஏரோது என்னை விட்டுடுப்பா அப்படின்னு சொல்லி இருந்தா விட்டுருப்பான். அவன்கிட்ட ஆண்டவர் பேசலையே, கடினமாய் நின்றார். அவன் எவ்வளவு ஆண்டவரை நேசித்து அவரை பார்க்கணும்னு எவ்வளவு விரும்பினானோ அதற்கு விரோதமாய் அவர் மேல கோபம் கொண்டு அவரை அவமானப்படுத்தி அனுப்புகிற அளவுக்கு ஏரோதோடு கூட ஆண்டவர் ஒரு வார்த்தை பேசல. நீ யார் கூட பேசணும், யார் கூட பேசக்கூடாதுன்னு கூட கிறிஸ்துவின் பிரமாணம் இருந்த ஆண்டவர் உனக்கு கற்றுக் கொடுப்பார். ஆமீன். யார்கிட்ட எப்படி நடக்கணும் ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார். ஆமீன். கிறிஸ்துவின் பிரமாணம் இருந்தா நீ எப்படி ஆலயத்துக்கு வரணும், எப்படி தேவனை தொழுது கொள்ளணும், எப்படி ஊழியம் செய்யணும் ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார். போன வாரம் ஒரு ஊழியக்கார் வந்தார், என்னை பார்க்க வந்தார். அவரை பாவம், எனக்கு அவரை வந்தார். அவர் என்கிட்ட வந்து பேசும் பொழுது ஆவியானவர் எனக்குள்ளாய் நிறைய காரியங்கள் நான் அவர்கிட்ட பேசினேன். அவருடைய காரியங்களை சொல்லி, அவர் பாவம் இப்படி ஒரு மனுஷனை சந்திச்சிருக்க மாட்டார். அப்படி அவரை சொல்லி, நீ செய்கிற காரியம் சரியில்லை, ஒழுங்கா இரு, ஒழுங்கா போய் மனம் திரும்புன்னு சொல்ற அளவுக்கு அவரை நான் கடிந்து அவருக்கு நான் பேசி அனுப்பினேன். ஏன்னா சரியில்லை, என்ன இல்லை, சரியா இல்லை. இதுக்கு ஒரு பெரிய ஒரு 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 ஆர்டிக்கல் அடித்து ஒரு என்ன சொல்கிறது, பேம்ப்ளெட்டை அடித்து நான் அதை செய்கிறேன், இதை செய்கிறேன். பார்த்தேன், நீ செய்கிறது ஒன்றுமே சரியில்லை ஐயா. ஆண்டவருடைய ஊழியத்தை முதல்ல, உனக்கு ஊழியம் அழைப்பு இருக்கா இல்லையான்னு போய் முதல்ல போய் முட்டி போட்டு செவம் பண்ணி ஊழியம் அழைப்பு இருக்கா இல்லையான்னு முதல்ல போய் பார். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஊழியம் செய். நீ செய்கிறது சரியில்லை. நாட்கள் வரும் பொழுது உன் பிள்ளைகள் உன்னை குற்றப்படுத்துவாங்க, உன் குடும்பம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். நீ செய்கிறது ஊழியமா தெரியல. போய் முதல்ல மனம் திரும்பி ஆண்டோடைய சமூகத்தில் போய் உன்னை ஒப்பு கொடுத்து, நீ செய்கிறது ஊழியமா, உனக்கு ஊழிய அழைப்பு இருக்கா இல்லையான்னு முதல்ல போய் உன்னை நீ தேவ சமூகத்தில் ஊருக்கு போன உடனே போய் ஜெபம் பண்ணி சரிப்படுத்து. என்ன ஆண்டவர் பேச சொன்னார், பேசிட்டேன். இன்னைக்கு உங்கள்கிட்ட அதுதான் நான் சொல்றேன். உனக்கு கிறிஸ்துவின் பிரமாணம் இல்லை அப்படின்னா செல் குரூப்ல இருக்காத, கீழே வா. பாஸ்டா கூட இருக்காத, கீழே வா. ஆமீன். கீழே வா. வேண்டாம், உனக்கு வேண்டாம், உன்னால முடியலை. நீ ஒருத்தரை நேசிக்கிற, ஒருத்தரை வெறுக்கிற, ஒருத்தர் கூட ஐக்கியப்படுற, கொஞ்ச நாள் அவங்களோடு கூட இருக்கிற, அதுக்கப்புறம் அவங்கள எதிர்த்து பேசுற. உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஒழுங்கு இல்லை, ஒரு ஒழுங்கின்மை, கிறிஸ்துவின் பிரமாணம் இல்லை. இஸ்ரவேலே, நான் உனக்கு துணை நிற்கணும்னா நீ சரியா இருக்கணும். ஆமீன். அல்லேலூயா. இல்லாட்டா சாபம் வந்து விழுந்து போகும், சாபம் வந்து விழுந்து போகும். கர்த்தருடைய வேதத்தை தூக்குவது சும்மா இல்லை, கர்த்தருடைய ஊழியத்தை செய்வது சும்மா இல்லை. அந்த ஊழியக்காரன் சொன்னேன், சும்மா இல்லை, சாபம். கோயம்புத்தூர் மீட்டிங்கில் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, தசம பாகம் ஒரு சாபம் அப்படின்றாரு. ஏன் எல்லாரும் பின்னாடி பாஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. அந்த தசம பாகத்தை ஜனங்க கொடுக்கறாங்க. அதை வாங்கி அதை சரியா நீ பயன்படுத்தலைன்னா உன் மேல சாபம் விழும். ஊழியக்காரனே, தசம பாகம் ஒரு சாபம், அதை சரியான விதத்தில் பயன்படுத்து. உபதேசம் இல்லாத ஊழியக்காரன் தசம பாகத்தை இஷ்டம் போல செலவு பண்ணுவான்.
நீங்க கஷ்டப்பட்டு, நீங்க கண்ணீரோடு, நீங்க உடைந்து தசமபாகம் கூட தர வழி இல்லாம அந்த தசமபாகத்தை கொடுக்குறீங்க. அந்த தசமபாகத்தை கையில வச்சா ஒரு செலவுக்கு நீங்க அதை யூஸ் பண்ணலாம். அவ்வளவு உடைக்கப்பட்டு அவ்வளவு நெருக்கத்தின் மத்தியில் தசமபாகத்தை கொடுக்குறீங்க. அந்த தசமபாகத்தை வாங்கி இஷ்டம் போல வாழ்ந்தால் அது சாபமாய் மாறும். என்ன ஆண்டவர் சொன்னாரு, அன்னைக்கு நீ பேசின பொழுது நான் ஒவ்வொரு ஊழியக்காரருடைய இருதயத்தை நான் அசைத்தேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆமீன். இன்னைக்கு நான் சொல்றேன், உபதேசம் இருந்தா நீ வளருவ, உபதேசம் இருந்தா நீ மகிமையாய் மாறுவ, கர்த்தர் உன் கூட இருப்பார். உபதேசம் இல்லாத வாழ்க்கை கிங் ஆஃப் குளோரிக்கு வேண்டாம், இந்த சபைக்கு வேண்டாம். உபதேசம் இல்லாத வாழ்க்கை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. உபதேசத்தில் நிற்போம். அவர் சொல்ற, நான் உன் மேல கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன். எத்தனை பேர் உபதேசத்துக்கு ஒப்பு கொடுக்க போறீங்க? இன்னைக்கு நாம உபதேசம் இல்லாததினால்தான் ஆண்டவருடைய அன்பை நாம வெளிப்படுத்தல. தவறான உபதேசங்கள் ஜனங்களுக்கு அன்பு காட்ட வேண்டிய கிறிஸ்தவம் இன்றைக்கு அன்பு காட்டல. ஜனங்களுக்கு உதவி செய்ய வேண்டிய கிறிஸ்தவம் இன்னைக்கு ஜனங்களுக்கு உதவி செய்யல. ஒவ்வொருத்தரையும் குற்றம் சாட்ட ஆரம்பிச்சிட்டோம். நீ அது சரியில்லை, அந்த சபை சரியில்லை, அந்த ஊழியக்காரன் சரியில்லை, குற்றம் சாட்ட ஆரம்பிச்சிட்டோம். உபதேசம் இருந்தால் நம்ம ஆசீர்வாதமாய் மாறுவோம். உபதேசம் இருந்தால் என்னென்ன நன்மைன்னு சொன்ன நான் உங்களுக்கு, உன்னை ஆண்டவர் பெரிய ஜாதி ஆக்குவார், உன்னை பெருமைப்படுத்துவார், உன்னை விட்டு விலகவே மாட்டார், மோசையோடு இருந்ததை போல் உன்னோட கூட இருப்பார். ஹல்லேலூயா. ஆபத்து காலத்தில் நான் உன்னை விடுவிப்பேன், உன் அப்பத்தை நான் ஆசீர்வதித்து, உன் ஏழைகளை அப்பத்தினால், உன் ஆகாரத்தை ஆசீர்வதித்து உன் ஏழைகளை அப்பத்தினால் திருப்தியாக்குவேன். உபதேசம் இருந்தால் கர்த்தர் உனக்கு துணை நிற்பார். ஆமேன். உபதேசம் இருந்தால் கர்த்தர் என்ன செய்வார்? இதெல்லாம் ஜெபத்தில் வாங்க முடியாது. அதான் பெரிய ஒரு பிரச்சனை. நம்ம ஜனங்களுக்கு உபதேசத்தினால் வருகிற ஆசீர்வாதம் என்ன, ஜெபத்தினால் வருகிற ஆசீர்வாதம் என்னன்னு தெரியல. ஜெபம் இன்னொரு விதத்தில், நான் இதை சொல்லக்கூடாது சொல்கிறேன், ஆண்டவர்கிட்ட ஒரு உதவி, பெக்கிங். ஜெபம் ஒரு உதவி. சுவாமி இதை செய்யுங்க, கெஞ்சி கேட்குறேன். எத்தனை பேர் அப்படி ஜெபிச்சிருக்கீங்க? அது பெக்கிங். நிறைய பேருடைய ஜெபம் அதுதான். நான் தகுதியில்லாண்டவரே ஏதாவது கொடுங்க, பிச்சை எடுக்கிற மாதிரி, ஐயா கொடுங்க. அவன் வேலை செய்யல, பிச்சை எடுக்கிறான். காசு தரமா இல்லையா சொல்லுங்க? பிச்சை எடுக்கிறான், காசு தர, ஏன் பிச்சை எடுக்கிறான்? ஜெபம் அப்படிதான் நிறைய பேருடைய வாழ்க்கையில பிச்சை எடுக்கிறது. ஆனால் நீ ஒரு கம்பெனியில போய் வேலை செய்யற, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செய்யற, நீ கேட்கிற, ஐயா என்னுடைய ஆசீர்வாதம் எங்கே? அவன் தந்து சொல்றான், தம்பி நீ நல்லா வேலை செய்த, இன்னும் உனக்கு நான் தரேன். அது உபதேசம். ஜெபம், சிலருடைய ஜெபம் எல்லாமே, நான் தகுதியில் ஆண்டவரே எனக்கு கொடுங்க. ஒரு காலம் வரைக்கும் ஆண்டவர் கொடுப்பார். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற என்ன தெரியுமா? நீ பிரயாசப்படு, உழை, கடினமாய் உன்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்து. உபதேசம் இல்லாத ஒரு மனுஷனை தேவன் உயர்த்துவதில்லை. ஏன் தானியேலை உயர்த்தினார்? ஏன் யோசேப்பை உயர்த்தினார்? ஏன் ஆண்டவர் மோசேயை மேன்மையாய் வைத்தார்? என் வீட்டில் எங்கிலும் உண்மை உள்ளவன், உபதேசத்தில் உண்மை உள்ளவன், நான் சொன்னதை செய்வதில் உண்மை உள்ளவன். இந்த திருச்சபை உபதேச திருத்தபையாய் மாறணும். மாறுவீங்களா? உனக்குன்னு ஒரு உபதேசம் இருக்கணும். நீ உன்னுடைய வேலை இடத்துல ஒரு உபதேசம், சபையில உபதேசம், ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும் போது உபதேசம், சபையில சில காரியங்கள் உனக்கு கொடுத்துருக்குறாங்க, அதுல உபதேசம் இருக்கணும். 4 பேர் 4 விதம் சொல்லுவான், உன்னை கேவலமா பேசுவான். ஆனா உனக்கு தெரியணும், நான் கர்த்தரோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறேன். நான் உபதேசம் உள்ள ஒரு கிறிஸ்தவன், ஒரு உபதேசம் உள்ள ஒரு பாடகன், உபதேசம் உள்ள ஒரு மியூசிஷியன். உபதேசம் இருக்கணும். உபதேசம் இல்லாதவர்களை தேவன் அங்கீகரிக்க மாட்டார். எவ்வளவு நாளைக்கு தான் நம்ம பிச்சைக்காரனுக்கு பிச்சை போட்டுட்டு இருப்போம்? எவ்வளவு நாளைக்கு தான் போடுவோம் சொல்லுங்க? எவ்வளவு நாளைக்கு போடுவோம் பிச்சைக்காரனுக்கு? டெய்லி வந்து வாசல்ல நிற்கிறான். முதல் நாள் $5 போட்டு, அடுத்து $2, அடுத்து $1, அடுத்து 50 cents, அதுக்கப்புறம் இந்த லைஃப் நமக்கு வரக்கூடாது. இருக்கீங்களா? உண்மையை தான் சொல்றேன். இந்த லைஃப் நம்ம வரக்கூடாது. கர்த்தர் நம்ம பார்க்கணும். இது நல்ல மரம், கனி கொடுக்குது, இன்னும் கொத்தி எருப்போடு. ஐயோ இந்த மரம் கனி கொடுக்க மாட்டிருக்கு, வெட்டி போடு.
உபதேசம் கடைசி வரைக்கும் உன்னை கொண்டு போகும். உபதேசம் உள்ளவர்களாய் மாறுவோம். எழுந்து நிற்போமா? தகப்பனே, நீர் இந்த அன்பு ஜனங்களை பெரிய ஜாதியாக்கி ஆசீர்வதித்து இவர்களை நீர் பெருமைப்படுத்தி இவர்களை நீர் ஆசீர்வாதமாய் வைக்க வேண்டும் அப்பா. இன்றைக்கு உபதேசத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறபடியினால் நீர் இவர்களை ஆண்டவரே பெருமைப்படுத்தணும். சொல்லுங்க, ஆண்டவரே என்னை வேலை இடத்துல பெருமைப்படுத்துங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என்னை ஆசீர்வாதமாய் மாற்றுங்க. சொல்லுங்க, நல்ல ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இன்று முதல் நான் உபதேசத்துக்கு கீழ்ப்படிவேன், என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி ஜெபிங்க. நீங்க எந்த சாபத்தில் இருந்தாலும் கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவார். அல்லேலூயா. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாய் எதிர்த்து நிற்பதில்லை. உனக்கு முன்பாய் ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியாத ஒரு ஞானத்தை, ஒரு வல்லமையை, ஒரு அபிஷேகத்தை தேவன் கொடுப்பார். மோசேயோடு இருந்ததை போல கர்த்தர் உன்னோட கூட இருப்பார். உன்னை விட்டு அவர் விலகுவதும் இல்லை, உன்னை விட்டு அவர் கை விடுவதும் இல்லை. ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. இந்த இரவு உனக்கு இந்த ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கிறார். உன்னை விட்டு ஆண்டவர் விலகுவதில்லை, உன்னை கை விடுவதில்லை. ஆமென் சொல்லி துதியுங்க. இந்த உபதேசத்தை கேட்டு ஒப்பு கொடுத்து உங்கள் மேல் தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். ஆபத்து காலத்தில் நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மகனே பயப்படாதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்று சொல்லுவார். அந்த ஆபத்து நாளில் எழும்புகிற அந்த வல்லு சர்பத்தை தேவன் அவர் அதை அல்லேலூயா தன் பட்டயத்தினால் வெட்டுவார். அந்த வல்லு சர்பம் உன் கால்களுக்கு கீழாய் வீழும். சாத்தானை கர்த்தர் சமாதானத்தின் தேவன் உன் கால்களுக்கு கீழாய் நசுக்கி போடுவார். வல்லு சர்பத்தின் மேல் நீ நடப்பாய். அல்லேலூயா. பால சிங்கத்தை நீ மிதிப்பாய். இந்த வல்லமை உனக்கு தேவன் இன்றைக்கு கொடுக்கிறார். ஆவியில் நிறைந்து ஜெபி. உபதேசம் உனக்குள் வரட்டும். ஆபத்தில் நீ தேவனை மகிமைப்படுத்துவாய். பெரிய கோலியாத் கீழே விழுவான். பெரிய சர்பங்கள் இன்றைக்கு இப்பொழுதே எனக்கும் உனக்கும் சபைக்கும் விரோதமாய் நிற்கிற அந்த சாப சர்பங்கள், அந்த கர்ஜிக்கிற சிங்கம், அந்த சுற்றி திரிகிற பிசாசின் கிரியைகள் சுட்டெரிக்கப்படட்டும். ஆவியில் நிறைந்து செபி. அற்புதம் நடக்க போகிறது. அற்புதம் உன் வாழ்க்கையில் நடக்க போகிறது. தேவனுடைய வல்லமை இறங்குகிறது. இன்றைக்கு நீ மனம் திரும்பு. இன்றைக்கு கர்த்தருக்கு உன்னை ஒப்புக்கொடு. அல்லேலூயா. கர்த்தர் உன் ஆகாரத்தை ஆசீர்வதித்து கர்த்தர் உன் அப்பத்தினால் உன்னை திருப்தியாக்குவார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்து. உன் வேலையை அவர் ஆசீர்வதிப்பார். உன் குடும்பத்தை அவர் ஆசீர்வதிப்பார். உன் ஆகாரத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன் ஆகாரத்தை ஆசீர்வதிப்பார். அதில் பஞ்சம் இருப்பதில்லை, அதில் பற்றாக்குறை இருப்பதில்லை. அதை ஆசீர்வதிப்பார். வியாதி அதில் வருவதில்லை. உன் அப்பத்தையும் தண்ணீரையும் தேவன் ஆசீர்வதித்து உன்னை திருப்தி ஆக்குவார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்து. உன்னை திருப்தி ஆக்குவார். யாக்கோப்பு என்னும் பூச்சியே, இஸ்ரவேல் என்னும் கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். உனக்கு கர்த்தர் துணை நிற்கிறார். எனக்கு கர்த்தர் துணை நிற்கிறார். மகளே, உனக்கு கர்த்தர் துணை நிற்பார். வேலை இடத்தில், தொழிலில், உன்னுடைய முன்னேற்றத்தில் கர்த்தர் துணை நிற்பார். உன் பிள்ளைகளுக்கு கர்த்தர் துணை நிற்பார். ஆண்டவரை துதியுங்க, துதியுங்க. சத்தத்தை உயர்த்தி ஆவியில் நிறைந்து துதியுங்க. உனக்கு கர்த்தர் துணை நிற்பார். இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் துணை நிற்பார். கர்த்தர் துணை நிற்பார். கர்த்தர் துணை நிற்பார். இந்த ஆசீர்வாதங்கள் அவருக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் 1000 தலைமுறை மட்டும் அவர் கிருபை செய்ய வல்லவராய் இருக்கிறார். இந்த தேவனை எல்லாரும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இன்னைக்கு கேட்ட அந்த செய்தி உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் பதியட்டும். உங்களை ஆண்டவர் வேறொன்ற பண்ணுவாராம். தேவன் உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இந்த செய்தியை அவர் நிலைநிறுத்தும்படி உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவர் கிரியை செய்கிறார். இனி நீ உபதேசம் உள்ள ஒரு தேவ பிள்ளை, நீ உபதேசம் உள்ள ஒரு தேவ மகன். இனி உபதேசத்தின்படிதான் நீ ஊழியம் செய்வாய். ஆசையின்படி அல்ல. நினைத்தால் ஊழியம், விரும்பினால் ஊழியம், காரியங்கள் எல்லாம் சுகமாயிருக்கும் பொழுது ஊழியம். நீ ஆண்டவருக்கு வேண்டாம். மரணமானாலும் ஜீவனானாலும் நன்மையானாலும் தீமையானாலும் உபதேசத்தின்படி ஊழியம் செய். கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார்.
வியாதி வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, கர்த்தருக்கு கொடுத்த நேரத்தை விடாமல் செபி. அந்த காலை நேரம் என்னதான் டெம்பரேச்சர் 104 3 கொதிச்சாலும் எழும்பி நின்று, ஆண்டவரே இந்த வியாதியிலும் நீர் எனக்கு போதுமானவர் என்று சொல். கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார். கர்த்தருடைய வல்லமை வைராக்கியம் உள்ளவர்களுக்கு, தானியேலை போல வைராக்கியம் உள்ளவர்களுக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் அப்படி உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். தேவ கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் பிதாவே. தூத்துக்குடி பகுதியில் கிங் ஆஃப் குளோரி ஜெப மையம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை செயல்படுகிறது. உங்களுடைய ஜெப தேவைகளுக்கு நீங்கள் எங்கள் ஜெப மையத்தை அணுக வேண்டிய முகவரி கிங் ஆஃப் குளோரி பிரேயர் சென்டர், 4/3A, நியூ சால்ட் காலனி, திருச்செந்தூர் ரோட், தூத்துக்குடி 628003. தொடர்பு கொள்ள மொபைல் நம்பர் 8220014177. இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் குளோரி என்ற பெயருக்கு காசோலையாகவோ டிமாண்ட் டிராஃப்டாகவோ அனுப்பலாம். எங்கள் அக்கவுண்ட் நம்பர் கரூர் வைசியா பேங்க் 1202135000003195. IFSC கோட் KVBL 0001-202. தயவு செய்து உங்கள் தசம பாகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டாம். அது உங்கள் சபைக்குரியது.